தேவனுடைய பிள்ளையே, நீ எவ்வளவு மகிழ்ச்சியா இருப்பாய் என்றால் அவ்வளவு உங்களுக்கு வியாதி வராது. இந்த உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இந்த நரம்பு மண்டலம் இருக்கிறது, இந்த நர்வ்ஸ் ஃபார்ம்ஸ். அதுல நீங்க சிரிக்கின்ற வழியில மேலிருந்து கீழே வரைக்கும் நரம்பு தான் வேலை செய்யும். அது என்ன செய்யும்னா ஒரு புதிய சக்தியை கொடுக்குமா, எனர்ஜெட்டிக். வியாதி எங்கெல்லாம் அதை அட்டாக் பண்ணி அதை கிளியர் பண்ணுமா. எபிரேயர் 1 வாசிக்கிறோம், அவர் உன்னை ஆனந்த தைலத்தினாலே அபிஷேகம் பண்ணினார் என்று சொல்லி. இது ஒரு தெரபி கூட இருக்குது, சிரிக்கிற தெரபின்னு சொல்லுவாங்க. அது கொரியாவில் அதை பிராக்டிஸ் பண்றாங்க. தேவனுடைய பிள்ளைகளை எவ்வளவு சிரிக்கிறீர்களோ அவ்வளவு உங்களுடைய வியாதி உங்களை விட்டு போய்விடும். ஆமென். அடுத்தது அழுவுற மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு மூணு வச்சுக்கிட்டு ஆளை பார்த்தா எரிச்சல், பின்னால பேசுறது, இப்படிலாம் பேசுறவங்களுக்கு மேல நரம்பு வேலை செய்யணும். என்ன செய்ய ஆரம்பிக்கும், நீ அழுதுகிட்டு இருந்தா இந்த நரம்பெல்லாம் வீக் ஆகிடும். என்ன ஆகிடும்? வீக் ஆகிட்டு இல்லாத வலி, இருக்கிற வலியை இன்னும் டெவலப் பண்ணும், இல்லாத வலியை உள்ள கொண்டு வரும். அடுத்தவங்களை பற்றி பேசினா, உங்களுக்கு சொன்னா இல்லையான்னு தெரியல, காலையில் எழுந்திரிச்சிட்டு மா இன்னைக்கு ஒரு வேலைக்கு போகிறோமா, சோத்திரம் எப்படி பத்திரமா போயிட்டு வாங்க வேலைக்கு, நான் ஜெபம் பண்ணுறேங்கன்னு சொல்லிட்டு இந்த அம்மா ஜெபம் பண்ணி அனுப்பிச்சாங்க. இவர் போகிற வழியில் இவருக்கு விரோதி சபையில் அவங்க 2 பேர் பித்தி கோசு. என்ன கோசு? இந்த வேகாத கோசு. அந்த ஆள் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வந்தார். என்ன சாப்பிட்டு வந்தாரு? பார்த்தோன்னு நன்றாகி போச்சு. காலையில் மோட்டில் முடிச்ச பாரு, மூஞ்சிக்கு பாரு, ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அவன் பாட்டு ஐஸ்கிரீம் சந்தோஷமா போகிறான். ஆனால் இவரு எரிஞ்சினே போன வேலை ஆகல. பஸ்ஸில் யாராவது கீழே விழுந்துட்டார், அங்கே போனால் பாக்கெட் வச்சுட்டான். இப்படி எல்லா வேலையும் டல் ஆகிட்டு டென்ஷனில் வீட்டுக்கு வர்றாரு. எப்படி வர்றாரு? டென்ஷனில் வீட்டுக்கு வந்துட்டு, இன்னாங்க சோத்திரம் இன்னாங்க ஓடி போகிற நேரத்தில் அந்த நாயை பார்த்து ஐஸ்கிரீம் தின்னு போகிறான். அந்த அம்மாட்ட சொன்ன உடனே அந்த அம்மாவுக்கு என்னாச்சு பாரு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் முறுக்கி சாயங்காலத்தில் 2 பேருக்கும் பிபி ஹை ஆகி போச்சு. டாக்டர்கிட்ட போனாங்க, ஃபேமிலி டாக்டர் கேட்குறாரு, என்னாச்சு திடீர்னு? இல்லையா, காலையில் ஒருத்தன் எங்கள் குடும்பத்துக்கு ஆகாதவையா, அவன் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு போனான். என்ன சாப்பிட்டு போனா? அவன் ஜாலியாக ஐஸ்கிரீம் சாப்பிட்டு போயிட்டான். ஆனால் இவங்க என்ன செஞ்சாங்க? முறுமுறுத்தால் என்ன திரும்பி வருமா? பார்த்தீங்களா? முறுமுறுத்தால் சாத்தான் திரும்பி வருவான். வந்துருச்சு. 300 ரூபாய் ஃபீஸ் வாங்குறவர் பார்த்தாரு, இங்கே 500 போட்டு பில்லு 1000 ரூபாய் ஆகிட்டு. தேவனுடைய பிள்ளையே, யாரு எக்கேடு கெட்டு போனாலும் உன் பக்கத்தில் 1000 பேரும் 10000 பேர் விழுந்தாலும் டோன்ட் கேர். சிரித்து வாழ வேண்டும். பைபிள்ல இருந்து வந்துட்டாங்க. அப்படியே சிரிக்க மாட்டீங்க, எல்லாரும் சிரிக்கிற மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கீங்க. உங்களை பார்த்து யாராவது சிரிச்சாங்க, சிரிச்சு பாருங்க, அவங்க என்ன செஞ்சிருவாங்க? யூடியூப்ல என்னுடைய ஓபிடி இமானுவேல் சேனலில் பாருங்க, நான் ட்ரைனிங் கொடுக்குறேன். இது ஒரு டீச்சிங் கொடுக்குறேன். நான் சிரிக்க வேண்டும் என்பதை குறித்து